ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெய்லி கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான புளியோதரை தான் பார்க்க போகிறோம். ஒரு கப்பில் புளி தண்ணி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வரமல்லி, 4 வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, நிலக்கடலை, பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கடலைப்பருப்பு உளுந்தும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் வரமல்லி, மிளகு, வெந்தயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் நம்ம வரமிளகாயை சேர்த்துடலாம். வரமிளகாயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஹீட்லேயே பெருங்காயத்தூள் நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போது நம்ம புளியோதரை செஞ்சிடலாம். இதே பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளியோதரை அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடலை சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ இதில் வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க புளியோதரை பொடியும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்து நமக்கு அல்வா பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் கலந்து விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வேகட்டும். புளியோதரை எப்போவுமே செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு வரணும். எண்ணெய் இந்த அளவுக்காவது நம்ம சேர்த்தோன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாதம் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம புளியோதரை நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம கலந்துடலாம். புளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். நம்ம புளியோதரை தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.